மதவாத சக்தியை விட்டு பிரிந்து வந்திருக்கிற அதிமுக வந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு நடிகன் என்கிற முறையில் ஊடுருவிருக்கிற விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜயனுடைய விமர்சனங்கள்லாம் தனி ஆப்ஷன் நான் சொல்றேன் இருக்கு. ஏதோ நீங்க மட்டும் தான் மதவாதம் இருக்க மாதிரி நினைக்காதீங்க. விஜய் திரைமறையில் பிஜேபியோட சப்போர்ட்டரா இருக்கலாம், மைல்டா ஒரு மனப்போக்க கொண்டிருக்கலாம். பிஜேபியோட கூட்டணிக்கு போகாத வரைக்கும் விஜயும் மத சார்பற்ற சக்தி தான். நிச்சயமா ஒரு கம்யூனிஸ்டோ விடுதலை திருப்பி சேரல, எந்த தயக்கமும் இல்ல. பாட்டாளி நாங்க ஒரு வதந்தி இருக்கு, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்து பேசி முடிச்சிட்டதாவே ஒரு தகவல் இருக்கு. வதந்தின்னு நானுமே கேள்விப்பட்டேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நடக்குதுன்னா ஜெயிச்சிருவாங்கன்றது கூட அடுத்து. திமுகக்கு மிக நிச்சயமா ஒரு த்ரெட் இது. காங்கிரஸையும் கூப்பிடுறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க காலமுறை அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு. உஷாரா தான் இருக்கணும். அவங்களை கூப்பிட்டு பேசணும். இந்த ஆட்சியில் என்ன தப்பு நடக்குன்னு பார்க்கணும். நாம என்ன செஞ்சோன்னு நீங்க மேடை தூரம் பேசுறீங்க, நாம என்ன செய்ய தவறினோன்னு ஸ்டாலின் யோசிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணி வச்சு பார்த்தா நான் ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியோ அது போல 2026 கூட்டணியை தக்க வைப்பது திமுகவுக்கு தான் பெரிய நெருக்கடி. அதிமுக இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த கட்சி வந்தாலும் அந்த கூட்டணி வலுவாகிற கூட்டணி தான், வலுப்படுத்திட்டு கூட்டணின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே எல்லாம் இழந்து நிக்கிறாங்க அவங்க. தேமுதிக தவிர யாருமே இல்லையே. சோ பாட்டாளி மக்கள் கட்சியை விடுதலை சிறுத்தைகளை அப்படியே லாபம் தான், இலக்க எதுவும் இல்லை. ஆனால் திமுக இழப்பதற்கு மிகப்பெரிய விஷயம் காத்திருக்கு. அந்த வகையில அவங்களுக்கு தான் நெருக்கடின்னு நான் சொல்றேன்.